முருங்கைக்கீரை தால் ஃப்ரை. தேவையான பொருட்கள் வந்து முருங்கைக்கீரை, அப்புறம் மூங் தால், அதாவது சிறுபருப்பு. அதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருங்க. அதில் வந்து ஒரு 5 பல்லு பூண்டு, அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் தேவைக்கேற்ப உப்பு. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு 4 விசில் வர மாதிரி வேக வச்சுருங்க. கடாயில் வந்து எண்ணெயை விட்டு காஞ்சதும் கடுகு போடுங்க. கடுகு வந்து வெடிக்க ஆரம்பித்த உடனே ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தை போடுங்க. ஜீரகத்தையும் கடுகு நல்லா வந்து தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி அது நம்ம நல்லா அதை போட்டுட்டு அது நல்லா வெடிக்க ஆரம்பித்த உடனே அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி போட்டுட்டு வதக்க ஆரம்பிச்சிடுங்க. ஒரு 40% வதங்கின உடனே ஒரு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் தனியா பொடி, ரெண்டுத்தையும் போட்டு நல்லா சிம்மிலே வதக்க ஆரம்பிச்சிடுங்க. இந்த குக்கிங் பண்ணும்போது நம்ம சிம்மில் பண்ணுறது ரொம்ப நல்லது, அது ஹெல்த்தியும் கூட. நீங்கள் ஒருவேளை முருங்கைக்கீரை ஃப்ரை பண்ணுறதா இருந்தால் இது கூட நீங்கள் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு இந்த முருங்கை இலையை வந்து போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும், முருங்கைக்கீரை ஃப்ரை. ஆனால் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது முருங்கைக்கீரை தால் ஃப்ரை இல்லையா? ஸோ நம்ம இப்போ முருங்கைக்கீரையை ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதில் எதுவுமே டஸ்ட்டெல்லாம் எதுவும் இல்லாமல் அது நம்ம அதில் போடுறோம். முருங்கைக்கீரைக்கு என்னென்னா அது ரொம்ப நேரம்லாம் வேக வைக்கக்கூடாது, 5 நிமிஷம்தான், சரிங்களா? இப்போ அதில் போட்டு நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்து வதக்குறோம். வேக வச்சிருக்கிற அந்த பருப்பு கலவையை நம்ம இதில் இப்போது ஆட் பண்ணுறோம். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பருப்பு கூட பூண்டு இருக்குது, பெருங்காயத்தூள் இருக்குது, உப்பு இருக்குது, மஞ்சள் தூள் இருக்குது. வேறு எதுவும் ஆட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து சிம்மிலே பார்த்திங்களா கொதிக்குது, பார்த்திங்களா? இது மாதிரி கொதிச்சா போதும். நல்ல சுவையான ஆரோக்கியமான முருங்கைக்கீரை தால் ஃப்ரை ரெடி. இது நீங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்லை 2 வாட்டி சாப்பிட்டா உங்களுக்கு உடம்புக்கும் ரொம்ப நல்லது, மனசுக்கும் நல்லது. இந்த முருங்கைக்கீரை சாப்பிடும்போது உங்களுக்கு நல்லா தூக்கம் கூட வருங்க, உண்மையாக தான் சொல்கிறேன். அது வந்து ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸை வந்து நல்லா வந்து ட்ரிகர் பண்ணும். அண்டு உங்களுக்கு இம்யூனிட்டி நல்லாயிருக்கும், போன்ஸுக்கு நல்லது,